ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு வீக்கு ஓவராலாக நிஃப்டி என்ன மாதிரி ட்ரெண்டில் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அதே மாதிரி நம்ம மந்த்லி வைஸும் வீக்லி வைஸும் டெய்லி வைஸ்லேயும் என்ன மாதிரியான ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி பொசிஷன் வைஸ் ஏதாவது ட்ரேட் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இதில் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓவரால் ட்ரெண்டு தெரிகிறப்ப டெய்லிலையும் வீக்லிலையும் ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். எந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும், எந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்கிறத ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட மந்த்லி கேண்டில். நிஃப்டியோட மந்த்லி கேண்டிலில் இப்போ நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் பாருங்கள். ஓகேங்களா, அதே மாதிரி பாட்டமில் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது ஆக்சுவலாக என்ன பேட்டர்ன் சொல்லணும்னா, இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னு. இங்கே பாருங்கள், ஹை ஹை லோ எகெயின். இப்போ இது இந்த ஹையை நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த ஹையை நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கிறப்ப நமக்கு ஹையோட லெவல் எந்த லெவலில் இருக்குது பாருங்கள். எக்ஸாக்டாக அது நமக்கு ரீச் ஆச்சுன்னா 19,126 இந்த ரீஜன் வரைக்கும் போய் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது உடனே அடுத்த வீக்கே போயிடுமானா இல்லை. ஓகேங்களா, இது ஓவராலாக மந்த்லி வைஸில் ட்ரெண்டு இந்த மாதிரி மூமெண்டம் இருந்துகிட்ருக்கு. ஓகேவா, ஸோ இந்த பேட்டர்னை இதை கம்ப்ளீட் பண்ணோன்னா இது இப்படி ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா, இப்போ நம்ம இதுக்கு நான் ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூல் போடுறேன். ஓவராலாக லாங் டேர்மில் எந்த இடத்துல டார்கெட் எடுக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், நான் ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூலில் ஒரு லோ, அடுத்து ஹை, அடுத்து லோ மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, மார்க் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு இப்போ மார்க்கெட்டு கட்டாயிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 0.3 லெவல், அதாவது 18,200 மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக நமக்கு எங்கே இருக்குது, அந்த லெவல் பார்த்தீங்கன்னா 0.5. அந்த லெவல் 18,645. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது இந்த நம்ம என்ன ட்ரெண்ட் லைனில் எந்த லெவலில் கன்சிடர் பண்ணோம், இந்த இடம். ஸோ இங்கே வந்திருக்கிறது பாருங்கள் 19,078. ஸோ ஒரு புல்பேக் கொடுத்துச்சுன்னா இது 19,100 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது லாங் டேர்மில் வர மாதம் இல்லை அடுத்த மாதம் அந்த லெவலில் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஓவரால் ட்ரெண்டில் நம்ம இதை பார்க்குறப்ப. ஓகேவா, இப்போ நம்ம அடுத்து வீக்லியில் எப்படி இருக்குது நிஃப்டி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட வீக்லி கேண்டில். நிஃப்டியோட வீக்லி கேண்டிலில் நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் பாருங்கள். டாப் டு டாப் கனெக்ட் பண்ணுறேன், அதே மாதிரி பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இதை ஒரு சேனல் பேட்டர்னாக கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஒரு லோ, எகெயின் ஒரு ஹை, எகெயின் இப்போ ஒரு லோ, இப்போ எடுத்தது இங்கே ஹையை நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம எங்கே ரெசிஸ்டன்ஸ் வைக்கலாம், இந்த 18,850 இந்த ரீஜனையும், அதுக்கு அடுத்து 19,000ஐயும், அதுக்கு அடுத்து 19,400லேருந்து 19,500 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதை நான் எப்படி சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேனலோட ஹை இந்த லெவலுக்கு தான் போகணும். ஓகேங்களா, அப்போ சேனலோட ஹை லெவல் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக எங்கே இருக்குன்னா 19,500 ரீஜனில் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ இந்த 19,500 ரீஜன் உடனே மூவ் ஆகுமா அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வீக்லி வைஸ் இந்த ட்ரெண்ட் எப்படி மூவ் ஆகுது, ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 18,650 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது எதை பேஸ் பண்ணி நான் 18,650 ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்களேன், இந்த ஜோனோட ஹை. ஓகேங்களா, இந்த ஜோன் முடிஞ்சிச்சுன்னா இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் கட்டாச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கு அடுத்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகிறது இந்த ஹை. அது 18,850. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எந்த லெவல்னா 18,650. அதுக்கு அடுத்து அந்த இடம் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போ 18,850 வரைக்கும் மூவ் ஆக சான்ஸ் உண்டு. இந்த இடம் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், ஸோ நமக்கு என்னது நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்பர் 19,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா, இதே டவுன் ட்ரெண்டில் திரும்பி ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோன்னா நமக்கு சப்போர்ட்டாக எந்த இடம் இருக்குன்னா, இங்கே பாருங்கள், அது 18,084 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அந்த ஜோன் இதை வச்சு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருந்து தான் திருப்பி புல்பேக் கொடுத்து பிரேக் அவுட் ஆகி மேலே ஏறி திருப்பி இறங்குச்சு. ஸோ சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸாகவும், ரெசிஸ்டன்ஸ் எப்படி சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகுங்கிறது என்னோடய சேனலில் வீடியோ இருக்குது. அந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு கிளியராக புரியும் இதை நான் என்ன சொல்ல வரேன்னு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு. இதுக்கு அடுத்து டவுன் ட்ரெண்டில் போச்சுன்னா சப்போர்ட் எந்த இடத்துல இருக்குன்னா நமக்கு இந்த இடத்த கன்சிடர் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகேங்களா, அது வந்து 17,350 வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 17,350 இப்போ இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகி 18,084க்கு கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இது வந்து இந்த இடத்த வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக எடுக்க ட்ரை பண்ணும். ஸோ இறங்குனா இந்த லெவல் வரைக்கும் இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம வந்து டெய்லி கேண்டிலில் போயிட்டு என்ன மாதிரியான மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு, அதில் ஏதாவது பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போ நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில். நிஃப்டியோட டே கேண்டில் நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லைனில் மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ க்ளோஸ் ஆகிருக்க லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 18,500 ரீஜனு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்குன்னா நமக்கு வந்து 18,600. நான் அது எந்த லெவலில் பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா அதுக்கு நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ லைன் மார்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒரே நிமிஷம். ஓகேவா, அந்த ரீஜன் லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேவா, இந்த லெவலு. ஸோ இதுக்கு அடுத்து லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோன்னா நான் என்ன பண்ணுறேன், கிட்ட வந்து இன்னும் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். ஜூம் பண்ணிவிட்டு அடுத்த லெவல் இங்கே பாருங்கள், அது வந்து 18,700. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து இப்போ மார்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அது வந்து 18,786. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து இந்த லெவலு. இதுக்கு அடுத்து விட்டிங்கன்னா இந்த 18,850 டு 18,900. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த லெவலில் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் லைனாக வச்சுக்கிட்டு டார்கெட்டாக வச்சு ப்ளே பண்ணி மூவ் பண்ணலாம். ஓகேவா, இதே நீங்கள் வந்து சப்போர்ட்டில் எடுக்கணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த வீக்கோட லோ இருக்குது பார்த்தீங்களா, 18,300. இந்த ரீஜன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18,250 இந்த ரீஜனு. ஓகேங்களா, நான் வந்து ஜூம் அவுட் பண்ணி உங்களுக்கு காட்டுற பாருங்க. செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள், இந்த லெவல் அது வந்து 18,250. ஓகேங்களா, இந்த லெவலு. இதுக்கு அடுத்து சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், அது வந்து நமக்கு 18,135. ஓகேங்களா, அந்த லெவல். ஸோ இந்த இடத்துல வந்து அடுத்தடுத்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஓகேங்களா, இதுக்குள்ளார நான் இப்போ வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். என்ன மாதிரியான ட்ரெண்ட் லைன் மூவ் ஆகுது, அடுத்த ரெசிஸ்டன்ஸு டார்கெட்லாம் எப்படி வரையலாம் அப்படிங்கிறது நம்ம ட்ரெண்ட் லைனில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்த லைன் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த இடம் கரெக்டாக எல்லா பாயிண்ட்ஸும் கரெக்டாக கோஇன்சிடென்ஸ் ஆகுது பாருங்கள். ஓகேவா, அடுத்து இந்த பாட்டம்லேருந்து கன்சிடர் பண்ணலாம், இல்லை இந்த இடத்துலேருந்தும் கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா, இந்த இடத்துலேருந்து கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி. ஓகேவா, இதே பாட்டம்லேருந்து கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு லைனும் டச் ஆகாது, இது ரெண்டும் டச் ஆகும். ஓகேவா, எப்படி எடுத்துக்கிட்டாலும் இந்த லெவல் தான் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. ஸோ இப்போ நமக்கு என்ன நடந்துகிட்ருக்குன்னா இந்த சேனல் மூமெண்டம்குள்ளே லோ ஹை லோ, இப்போ இந்த ஹையை நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஹை லெவலுக்கு எங்கே எடுத்துகிட்டு போகிறது, அடுத்தடுத்து நம்ம சொன்ன இப்போ 18,500 இருக்கா, அதுக்கு அடுத்து கேண்டில் மூவ் ஆகி ரெசிஸ்டன்ஸ் லைனை தொட்டுச்சுன்னா அது வந்து 18,700லேருந்து 750 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நெக்ஸ்ட் வீக்கில். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் ஸ்ட்ராங் சப்போர்ட்டுனா இந்த ட்ரெண்ட் லைன் போய்ட்டு பார்த்தீங்களா இந்த இடம். ஸோ இந்த இடம் வந்து பிரேக் டவுன் ஆகணும், அது வந்து 18,250 ரீஜன். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து இப்படி இந்த லெவலு, அதுக்கு அடுத்து இந்த லெவல் அப்படி மூவ் ஆகி கீழே வந்துட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். இதை வந்து நம்ம ப்ரீவியஸ் அனலைஸ் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருந்த நண்பர்களுக்கு புரியும். இதை நம்ம வந்து என்னென்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொல்லணும். ஓகேவா, இப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரில் நமக்கு எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது பாருங்களேன், நெக் லைனில் பட்டு ரீடெஸ்ட் ஆகி திரும்புது. ஸோ இந்த புல் பேக் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான புல் பேக்காக இருக்கதா எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா,